ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 2வது அத்தியாயத்தில் 35வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் 31, 32 இந்த ஸ்லோகங்கள் மூலமாக யுத்தம் செய்யலேனா என்ன நடக்கும் அப்படின்றதையும், 33, 34, 35 இந்த 3 ஸ்லோகங்கள் மூலமாக யுத்தம் செய்யலைன்னா என்ன நடக்கும், அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்ட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லிக்கிட்டே வராரு. அந்த வரிசையில் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 36வது ஸ்லோகம். அவாச்யவாதாம்ச்ச பஹூன் வதஷ்யந்தி தவாஹிதாஹ நிந்தந்தஸ்தவ சாமர்த்யம் ததோ துக்கதரம் நு கிம். அவாச்சியவாதாம்ஷ பஹூன், நிறைய பேசுவாங்க உன்னை பற்றி அர்ஜுனா. எப்படி அவாச்சியனா பேசக்கூடாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் உன்னை பற்றி பேசுவாங்க. வதஷ்யந்தி தவாஹிதாகா, உன்னை பற்றி எல்லாருமே பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க. நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம், உன்னுடைய திறமையே குறைவாக பேசுவாங்க. ஏன்னா ஒரு வீரனுக்கு இருக்கக்கூடியதே, பெருமை சேர்க்கக்கூடியதே தன்னுடைய திறமை தானே. அந்த திறமையே அவங்க ரொம்ப குறைவாக பேசுவாங்க. தத்தோ துக்கதரம் நுக்கிம், இதை விட ஒரு சோகமான விஷயம், துக்கமான விஷயம் வீரனான உனக்கு வேற எது இருக்க முடியும்? இப்போ இந்த இடத்துல பகவான் ஏன் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இப்போ திட்டினா திட்டிட்டு போட்டுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா அர்ஜுனன் சண்டை போட வேண்டான்றதுக்காக தானே இவ்வளோ சொல்கிறான். அதனால் இப்போ திட்டினா என்னன்ட்டு. ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய சில இந்த குணங்கள் பை நேச்சர் அவங்க பிறந்ததுலேருந்தே இருக்கக்கூடியது. அதில் க்ஷத்திரியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்கள் பெருமை, கோபம், அகங்காரம், இதெல்லாம் அவங்க பிறவியிலேருந்தே இருக்கும். ஏன்னா ராஜா இல்லையா, ஒரு அரசனுங்கும் போது இது எல்லாமே இருக்கணும். அப்போ தான் ஒரு நாட்டை ஆள முடியும். பெருமை இருக்கணும். அந்த பெருமை இருந்தால் தான் தன்னோட நாட்டோட அருமையை தெரிஞ்சு நாட்டை காப்பாற்ற முடியும் ஒரு அரசன். அதே போல் கோபம்னா எதுக்குன்னா, தன்னோட நாட்டு மக்களை எதிர்த்து யாருன்னு வராங்க, தன்னோட நாட்டு மக்களுக்கு ஆபத்து வந்துடுச்சுன்னா கோபத்தோடு அவங்கள எதிர்க்கணும், அவங்க கூட சண்டை போடணும். அதனால கோபமும் தேவை. அதுபோல் பகவான் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, பேசிட்டு போட்டுமே அப்படின்னு நீ விட முடியாது அர்ஜுனா. ஏன்னா நீ ஒரு க்ஷத்ரியன். அவங்க உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, உன்னுடைய திறமையை பற்றியே குறைவாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக கோபம் வரும். கோபம் வந்துட்டு போட்டுமே, அப்போ நீ சண்டை போடுவ. சண்டை போட்டா என்ன அப்படின்னா, பகவான் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு கோபம் நீ சண்டை போட்டேன்னா அது உன்னுடைய சுயநலம். நான் சொல்கிறேன்னு சொல்லி இந்த தர்மயுத்தத்தில் நீ சண்டை போட்டேன்னா அது கர்மயோகம். புரியுதா இந்த 2 டிஃப்ரென்ஸும்? ஏன்னா பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கி நீ சண்டை போடல, எல்லா உயிரும் போகக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தினால நீ விலகணும்னு நினைக்கிற. ஆனால் உன்னுடைய எதிரிகள் அப்படி நினைக்க மாட்டாங்க. உன்னை ரொம்ப தப்பாக பேசுவாங்க, ரொம்ப குறைவாக பேசுவாங்க. நீ கோழை, உன்னுடைய திறமையே குறைவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஒரு க்ஷத்ரியனா உனக்கு கோபம் பொங்கிட்டு வரும், நீ சண்டை போடுவ. ஆனால் அப்போ சண்டை போட்டால் நாட்டு மக்களே உன்னை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னுடைய சுயநலத்துக்காக நீ சண்டை போடுறேன்னு. ஆனால் இப்போ நீ சண்டை போட்டேன்னா தர்ம யுத்தத்துக்காக நீ சண்டை போடுறேன்றதுனால, நான் சொல்கிறேன்னு நீ சண்டை போடுறதுனால கர்மயோகமாக ஆகும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். 37வது ஸ்லோகம். ஹதோ வா ப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. இந்த யுத்தத்தில் 2 ஆப்ஷன் தான் அர்ஜுனா அப்படின்ட்டு பகவான் கடைசியில் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சேர்த்து ஒரே ஸ்லோகத்தில் சிம்பிளாக முடிச்சிடுறாரு. ஹத்தோவா பிராப்சிய ஸ்வர்க்கம், ஒருவேளை இந்த யுத்தத்தில் நீ மரணம் அடைஞ்சிட்டா, இறந்து போயிட்டனா, ஹத்தோவா இறந்து போயிட்டால், பிராப்சிய ஸ்வர்க்கம் தர்ம யுத்தத்தில் சண்டை போட்டு மரணம் அடைஞ்சதுனால ஸ்வர்க்கம் கிடைக்கும். ஜித்வாவா, இது நீ ஜெயிச்சிட்டேன்னா போக்ஷிசே மஹீம், இதனால் கிடைக்கக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம். தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய, தஸ்மாத் அதனால் உத்திஷ்ட எழுந்திரி, கௌந்தேய குந்தியினுடைய மகனே எழுந்திரி, யுத்தாய கிருத்த நிச்சய, யுத்தத்தை நல்ல ஒரு நிச்சயமான ஒரு மனசோட புத்தியோட நீ எழுந்திரிச்சு சண்டை போடு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். இதில் என்ன சிம்பிளாக சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப போட்டு நீ குழப்பிக்க வேண்டாம் அர்ஜுனா.
இந்த யுத்தத்தினால நடக்கக்கூடியது ரெண்டே தான். நீ எதையும் எதிர்பார்த்து நீ போன்னு நான் சொல்லலை. ஆனால் எதிர்பார்த்து போறியோ இல்லையோ நடக்க போகிறது ரெண்டே தான். ஒன்று என்ன, ஜெயிச்சிருவ. ஜெயிச்சிட்டா அதனால் கிடைக்கக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு இருக்கும். நாட்டு மக்களையும் நீ வந்து காப்பாற்றி நல்ல விதமாக நீ நாட்டை ஆளலாம். இல்லை தோற்று போயிட்டா, மரணம் அடைஞ்சிட்ட அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தர்ம யுத்தத்தில் மரணம் அடைஞ்சதுனால ஸ்வர்க்கம் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வின் வின் சுச்சுவேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்படி இருந்தாலும் இது உனக்கு ஒரு நல்லது தான். அதனால் யோசிக்காத, தைரியமாக ஒரு நிச்சயமான புத்தி, மனசு கலங்காமல் உறுதியான ஒரு புத்தியோடு எழுந்திரிச்சு நில்லு, உன்னோட கடமையை நீ செய் அப்படின்ட்டு பகவான் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி அர்ஜுனன் கிட்ட பேசுகிறார். தொடர்ந்து பார்த்துட்டே போவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.